வாசிக்க கேட்போமாக. கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். கர்த்தர் சீயோனிலிருந்து தமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவிலே ஆளுகை செய்யும் என்று சொல்லி இரட்சகர் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனமாய் காணப்படுகிறது. சங்கீதக்காரன் தீர்க்கனாய் நின்றான். அநேகங்களை அவன் சொல்லியிருக்கிறான். இங்கே அவன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் வாசித்தோம். கர்த்தர் சீயோனிலிருந்து ஏராளங்களை அனுப்புகிறார். அதில் ஒன்று இப்பொழுது நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம், வல்லமையின் செங்கோல். இந்த செங்கோல் வல்லமையானதையா? இந்த செங்கோல் முன்னே நிற்க எந்த உலகத்தின் அதிகாரத்துக்கும் வல்லமை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான செங்கோலை உடையவராய் தான் என் ரட்சகர் இருக்கிறார். இந்த காலவேளையில் அவருடைய வல்லமையின் கீழே நாம் இருக்கிறோம் என்று தைரியமும் இருக்கட்டும். சகலத்தையும் நம்முடைய வார்த்தையின் வல்லமையால் தாங்கும் தேவன். இந்த நல்ல நாளில் அவருக்கு மிஞ்சி ஒன்று நடக்கவில்லை. அவர் தீர்மானிக்காமல் ஒன்று நடைபெறுவதில்லை. நம்முடைய வாழ்வு அவருடைய கருத்தில் இருப்பதனால் நாம் அவருக்கு கீழ் இருக்கிறோம் என்று தைரியமும் திடனும் நம்பிக்கை நம்ம இருக்கட்டும். வல்ல தேவனை ஆராதிக்கிறோம். அந்த வல்லவர் நமக்கு நல்லதை செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கட்டும். இந்த கால வேளையில் என் அன்புக்குரியவில் அநேகங்களை சொல்ல நான் சமயம் எடுக்கவில்லை. 4 காரியம் அந்த செங்கோலை குறித்து சொல்லி வேகமாகி நான் முடிக்க விரும்புகிறேன். முதல் செங்கோல் வல்லமையின் செங்கோல். அவர் கருத்தில் இருக்கிற செங்கோல் எப்படிப்பட்டது என்றால் வல்லமையுடையது என்று சொன்னார். சீயோனிலிருந்து வல்லமையின் செங்கோலை அனுப்பு என்றார். அன்றைய பிள்ளைகளை ரட்சகர் விதமாய் வந்தார், செய்திருக்கிறார். அவர் வந்து செய்த பொழுது பயப்படுறானுங்க. நையா காற்று கடல் அடங்குது. இப்படிப்பட்ட வல்லவரை அங்கே பார்த்தோமோ, பார்த்துருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம், சொல்லியிருக்கிறார். சமுத்திரம் திறந்து இருக்குதெல்லாம் சொன்னார். ஆனால் காற்று கடலும் சொன்ன உடனே செய்தையா? மனிதன் கூட செய்யலையே, நாமும் கூட அப்படி செய்யலையே. காற்றும் கடலும் இவருடைய வார்த்தைக்கு வல்லமைக்கு முன்னே அடங்குகிறது என்று பயந்தார்கள். தேவ பிள்ளைகளை, வல்லமை தேவனை நாம் ஆராதிக்கிறோம், மறந்துட வேண்டாம். அந்த ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமிடத்தில், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்தில், ஆண்டுடைய சின்னமாகி நாம் அதை அறிந்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த தேவரை தான் நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். அவர் வண்டே தான் நாம் வந்திருக்கிறோம். அவருடைய கரம் நமக்கானதை செய்து நிறைவேற்றும் வல்லமை உண்டு என்பதை நம்பும் ஜனமாயிருப்போம். ஆபிரகாம் 99 வயதான போது தரிசனமாக்கு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆமா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் வார்த்தை அடிக்கடி சொல்ல, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அடிக்கடி அவருடைய ஜனத்தை சொல்லி நினைப்பூட்டுகிறார். ஏன்பா பயப்படுற? என்னுடைய வல்லக்கரத்தை நம்பலையா? இந்த வல்லக்கரம் குறுகி இருக்கிறதோ என்று நீ நினைக்கிறாயா? இஸ்ரவேலர்கள் அவருடைய வல்லமையை மட்டுப்படுத்தினது உண்டு. நம்மையும் அக்கூட்டத்தில் சார்ந்து கொள்ள தூண்டிவிடும் சத்துருடைய தூண்டுதல் என்றும் இருக்கிறது, இருந்து கொண்டே தான் இருக்கும் என்பது உண்மையாகும். டோன்ட் லிமிட் காட். தேவனுடைய வல்லமையை குறுகியாய் எண்ணாதீர்கள். அவருடைய கரம் இவைகளெல்லாம் உண்டாக்கினதினால் இவைகள் எல்லாம் உண்டாயின. இதுதான் உண்மை. ஏதோ தானாக வந்துச்சு, தானாக போச்சு, தானாக அழிய போதையா? இதுக்கு என்ன பெருசாக விஷயம், ஆர்ப்பாட்டம்? ஆண்டவர் ஈசாக்கோடு தான் சொல்கிறார், யாக்கோபோடு தான் சொல்கிறார், சர்வ வல்லமுள்ள தேவனையா, மறந்துடாதீங்க. இதை தொடர்ந்து அவர் தம்முடைய ஜனத்துக்கு நினைப்பூட்டுகிறார். அன்று ஈசாக்கு தன் மகனை வாழ்த்தி ஆசீர்வதித்து யாக்கோபை தன் மாமன் வீட்டுக்கு அனுப்பும்போது அவன் சொல்கிறான். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வாக்கியத்தை வாசித்து பார்ப்போமாக. தேவ பிள்ளைகளை, தேவ குடும்பங்களாக்கி நான் சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பல ஜனக்கூட்டமாகும்படி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக சொல்லி ஈசாக்குக்கு யாக்கோபை அனுப்பி விட்டான். பயப்படாதப்பா, ஏசா தான் இதை நான் தரணும்னு விரும்பினேன். ஆனால் ஆண்டவர் தாண்டி போக பண்ணியிருக்கிறார், அழைத்து சொல்கிறார்.
தேவ சித்தத்துக்கு விட்டு கொடுக்கும் ஒரு நல்ல தகப்பன். பிரியமானது எனக்கு ஏசாதா, அவனை ஆசீர்வதிக்கணும் தான் நாங்கள் அழைச்சேன். போடா வலியை போய் கொண்டு வந்து ருசியான பதார்த்தத்தை சமைத்து கொடு, நான் திருப்தியாக நீ ஆசீர்வதிக்கணும். அது இஸ்ரவேலுடைய வழக்கமாக இருந்தது. மனதார சாப்பிட்டு வாழ்த்தையா நாங்கள் என்று சாப்பாடு சாப்பிட்டு அவங்க வாழ்த்து காத்திருப்பார்கள். பெற்றோருடைய ஆசீர்வாதத்திற்காய் காத்திருக்கிறான். இப்பொழுது ஈசாக்கும் சரி யாக்கோபும் தாய் பார்க்கிறா, இவங்க இந்த ஆசீர்வாதத்தை எப்படியாவது என் மகனுக்கு சார்ந்து போகணும்னு அவ விரும்புகிறான் தான் காட்சி தோன்கிறது. ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தர் தாண்டி போக பண்ணினார். இதுதான் உண்மை. ஆண்டவர் யாக்கோபை நேசித்தார். ஒன்றுதான், ஈவன் ஏசாவுடைய வாழ்வின் தாரம் என்னவென்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அங்கெல்லாம் நாம் போக எனக்கு நேரம் இல்லை. செங்கோலை பற்றி நாம் பேச வந்திருக்கிறோம். வல்லமையின் செங்கோல், அவர் வல்லமுள்ளவர், அவர் கையில் உள்ள செங்கோல் வல்லமையானது. நம்புவோம், அவர் சர்வமுள்ள தேவன். பரதேசிய தங்க எந்த இடத்துல உன்னை ஆசீர்வதிக்க போனியா, அவன் கையில் என்ன இருக்குன்றது பெருசில்லை, அவர் இருக்கிறார்னு நம்பிக்கை இருக்கட்டும். யார் செய்வாபத, யார் இருக்கிற அவனுக்கு என்ன பண்ண போறீங்க, இதான் கேள்வி. நம் முன்னே தொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதான ஒரு கேள்விகள் தான். எதை நம்பி இதில் இறங்குற, எதை நம்பி இதை செய்ய போகிற, எதை நம்பி இதை செய்திருக்கிற. இந்த 29 ஆண்டு இந்த ஊழிய பயணத்தில் எத்தனை ஆண்டுகள் சொல்லிக் கொண்டிருக்கா. நான் 29 ஆண்டை தான் நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் பாதையில் கர்த்தர் தோடு நின்றார், இருக்கிறார், உணர்த்திருக்கிறார், வழிநடத்திருக்கிறார், மீதமெடுத்திருக்க செய்திருக்கிறார். தேவ பிள்ளைகளாகி நாம் உணர்ந்து கொள்வோம். வல்லமையின் தேவனை ஆராதிக்கும் ஆண்டுடைய குடும்பங்களாய் நிற்போம், அதில் தெளிவுபடுவோம். அன்று மீண்டும் யாக்கோபு தன் மகனாக யோசேப்பிடத்தில் சொல்கிறார், சர்வ வல்லமை உன்னோடு இருக்கிறார், பயப்படாது, உனக்கான காரியம் என் பங்கில் உனக்கு ஒரு பங்கை நான் தருகிறேன் என்று அவனுக்கு யோசேப்புக்கு யாக்கோபு சொன்ன வார்த்தைகள் இப்படி நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். இந்த காலவெளியில் இந்த வல்லமையின் செங்கோல் நம்மை ஆண்டு கொண்டிருப்பதை மறந்துட வேண்டாம். அவருடைய வல்லமை கீழே நாம் இருப்போம். அவருடைய வல்லமையை ஒரு நாளும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். ஒரு நாளும் உடைய வல்லமையை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்கிறேன். சம்டைம்ஸ் we used to do that. அறிந்தும் அறியாமலும் செய்துடுறோம், புரிந்தும் புரியாமல் யோசிக்கிறோம். என்ன வித பண்ணுறார், ஒன்றும் புரியல, ஒன்றும் அப்படிலாம் நடக்க தான் ஒன்றும் தெரியல என்று நமக்குள்ளே ஏமாற்றிக்கொள்கிறோம். அன்று தேவன் மோசேக்கு சொல்கிறார், நான் இதுவரையிலே முற்பிதாக்களுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று தான் வெளிப்பட்டேன். இந்த நாமத்தில் இதுவரையில் வெளிப்படவில்லை. யாத்ரா 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார் பாருங்கள், 3ஆம் வாக்கியத்தில். நாம் செங்கோலுக்கு திரும்பி விடுவோம், இது ஒன்றை மாத்திரம் கவனிப்போம். யாத்ரா 6:3 வாக்கியம். சர்வமுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. இப்போ தான்ப்பா சொல்கிறேன், யெகோவா என்ற நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், மாற மாட்டேன். மனுஷன் மாறுவார், நான் மாறாதவர். சொல்லு, தைரியமாக போய் சொல்லு. உங்களை விடுவிக்க கர்த்தர் வந்திருக்கிறார், கர்த்தர் இறங்கி இருக்கிறார், நம்ம கிருபை பாராட்டி இருக்கிறார். போய் நம் ஜனத்திற்கு சொல் என்று சொல்லி அவர் ஆபிரகாம் நீங்கள் மோசேயிடத்தில் சொல்லி அனுப்பும்போது தான் சொல்கிறார், இதுவரையில் நான் என்ன வெளிப்பட்டேன் என்றால் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று தான் வெளிப்பட்டேன். யெகோவா என்ற நாமம் இதுவரையில் நான் அவளுக்கு சொன்னதில் அவளுக்கும் தெரியாது. இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன், யெகோவா ஐ ஆம் த காட், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று போய் அவளுக்கு சொல். மறந்து வேண்டாம், அந்த செங்கோலை கூடியவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். யோபின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவன் வல்லமையில் உயர்ந்திருக்கிறார். அவரை போல அவரை சில பேரில் எப்படி போதிக்கிறான்னு புரியுறதில்லை நமக்கு. அவருடைய போதனை சில பேருக்கு புரியுறதில்லை, அதனால தான் அவர் குறை சொல்கிறார். அவர் போதிக்க விரும்புகிறார். அந்த போதனையை புரிந்தவர்களாக நாம் இருப்போம். God wants to teach to his people. அநேக முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்,
ஒரு தாய் தன் மகனிடத்தில் ஒரு 10 பொருளை லிஸ்ட்டு போட்டு போய் வாங்கிட்டு வாடான்ற. வாங்கிட்டு வாங்க. அது 10 எதுக்கு ஒரு கையில் 10 பேப்பரில் எழுதி கூடன்னு அவங்க கணவன் திட்டான். என்னத்துக்கு சொல்லினுக்கிற 10 சொன்னவன் எத்தனை ஞாபகம் வச்சுன்னுக்கிறான் நான் பார்க்கணுங்க. எழுதி கொடுக்க பெருசு இல்லை. அவன் படிப்பில் எப்படி இருப்பான்? 10 பொருளை மறந்துட்டானா அப்புறம் எப்படி படிப்பான்? 10 பொருளே அவனுக்கு ஞாபகம் வச்சு வாங்க தெரிலனா அவனுக்கு என்ன ஞாபக சக்தி இருக்குன்னு அர்த்தம்? அது பழக்கணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் என்னவோ அவனை நான் என்னவோ அவனை கொடுணுமா இல்லை, அவனுக்கு ஒரு பழக்குதல் உண்டாக்கணும். அதுக்காக தான் ஒரு 10 பொருளை பேரை சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கின்னு வாடான்னு சொல்கிறேன் என்றார். அருமைதான், அதுதான் உண்மை. தேவ பிள்ளைகளை நாம் தேவன் அவ்விதமாக பழக்கி வைக்கிறார். சில விஷயத்தை சில இதெல்லாம் மறந்துடுறோம். சில செய்கிறோன்னு சொன்னோம். நம்ம செய்யலைன்னு சொன்னதை செய்யாதனால சில வேளை சில சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தி புரிய வைக்கிறா. மறக்கின்றான் ஆண்டவரே, தொடர்ந்து செய்கிறையா, இனி நான் விட மாட்டேன்யா. பிரச்சனைகள் வரும்போதும் போராட்டங்கள் வரும்போதும் இக்கட்டுகள் வரும்போதும் தான் நினைவு வருகிறது. அன்றைக்கி சொன்ன அவசரப்பட்டு இதெல்லாம் செய்கிறையான்ட்டு ஆர்வத்தில் சொல்லியிருப்போம். ஆர்வமாக என்னென்னவோ சொல்லிகிட்டு இருப்போம், மறந்துடுறோம். அப்போது போதிக்கிறவர் அவர். அவருடைய வல்லமையின் போதனையை நம்ம நினைவில் புரிந்து கொள்வதில்லை. எல்லாருக்குமான தேவன் தான் அவர். அவருடைய போதனை இந்த உலகம் அங்கீகரிக்கவில்லை. அவருடைய போதனை அங்கீகரித்தவனும் அதன்படி வாழ்வதில்லை. அதுதான் பிரச்சனை. ஆண்டுடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய ஜீவங்களிலே நினைவுபடுத்த நான் விரும்புகிறேன். அவர் வல்லமையுடையவர். அவரை போல போதிக்கத்தக்கவன் ஒத்தவன் ஒருவன் இங்கே இல்லை. கேட்டாங்க, ஏன் ஊமையாகவே பேசுகிறீங்க நீங்கள்? இல்லை ஊமை நான் கஷ்டமாக சொன்னா எதுனா எக்ஸாம்பிள் சொல்கிறது கஷ்டமாக இருக்காது. எக்ஸாம்பிள் இப்போ ஈஸியாக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு கஷ்டமாக தோணுது. அவங்க நடைமுறையில் இருக்கிற விவசாயத்தை தான் வச்சு சொன்னார். நடைமுறைக்குள்ள திருமண நிகழ்வு வச்சு தான் சொன்னார். அவர் நடைமுறையில் இருக்கிறதான மீன் பிடிக்கும் தன்மையை வச்சு தான் சொன்னார். அவங்க நடைமுறையில் இருக்கிற வழக்கமான விஷயங்களை வைத்து தான் அவர் உண்மையை சொன்னார். ஆனாலும் அவர்களுக்கு அது இன்னும் ஆயிற்றென்றால் புரியாமல் போயிற்று. காரணம் ஒன்றுதான், அவர்கள் மந்த இறுதியும் உடையவர்களாக இருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் உங்களை போதிக்கும் பொழுது, அவர் உங்களுக்கு உணர்த்தும் பொழுது, உங்களுக்கு கண்டித்து போதிக்கும் வழியில் உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தாவே, உம்முடைய வழி எனக்கு போதியும், நான் உம்முடைய வழியில் நடப்பேன் என்று பக்தன் சொல்லுங்கிற அந்த நிகழ்வு நமக்கு இருக்கட்டும். God is dealing in our day to day life. நம்முடைய வாழ்வில் அவர் நிச்சயமாய் உணர்த்துகிறார், போதிக்கிறார். அவருடைய வல்லமையை அவர் புரிய வைக்க சில விஷயங்கள் நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறார். அந்த இடத்துல வரும்போது தான் அவருடைய வல்லமை புரியும். அநேக முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். யோசுவாவை யோர்தான் இடத்துல நிறுத்துகிறார் ஆண்டவர். யோசுவாவை ஆண்டவர் சொன்னார், இதுவரை நீங்கள் இந்த வழியில் போனதில்லப்பா, அதனால் உடன்படிக்கை பெட்டிக்கு உங்களுக்கும் 300 முழம் இடம் இருக்கட்டும்ட்டார். எவ்வளோ இருக்கணும்? 300 முழம் நீளம். இப்போ நம்ம 8 அடி இடைவெளி விட்டு வாகனம் ஓட்டுன்றால அது ஃபாலோ பண்ணானா ஆக்சிடென்ட் கிடைக்காது, இராது. அவன் பின்னாலேயே போவான். அவன் டக்குன்னு பேக்கணும், இவன் போய் இடிச்சு 4 பேர் இடிச்சுவானுங்க. இப்போ கூட பார்த்தேன், தொடர்ந்து ஒரு 4 கார் ஒன்றா இடிச்சுக்கிட்டு எல்லாம் பொங்கலுக்கு ரிட்டர்ன் வருதுல்ல, எப்படி வரும்? ஒட்டி ஒருத்தன் பிரேக் ஆச்சானா பிள்ளை அடையே அடிச்சிடுச்சு. அப்போது இடைவெளி விடுவதில்லை. ஆண்டவர் சொன்னார், உடன்படிக்கை பெட்டிக்கு உங்களுக்கு இடைவெளி இருக்கணும். ஏன்னா அதுக்கு தான் உங்களுக்கு வழிகாட்ட போகுது. அது நீங்கள் முஞ்சி அதை தாண்டி போனீங்கன்னா எங்கன்னா போயிடுவேன். நான் உங்களை வழிநடத்தி இது வரைக்கும் மேகஸ்தம்பம் இருந்துச்சு. இப்போதைக்கு உடன்படிக்கை பெட்டியை என்னைக்கு செய்தார்களோ அன்று தொடங்கி உடன்படிக்கை பெட்டி தான் அவர்கள் வல்லமையுடைய பெட்டியை சார்ந்து கொண்டார்கள். உடன்படிக்கை பெட்டி தான் அவர்களுக்கான என்னது வழிகாட்டும் ஜிபிஎஸ். இப்போது யோர்தானுக்கிட்ட போய் நிறுத்தியிருக்கு உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியம் முன்னே இருக்கிறான். இப்போ மக்கள் என்ன சொல்லியிருக்கோம்? அந்த மோசம் இருந்தாருன்னா வச்சுக்கோங்க, என்ன மாதிரி ஆயா செத்து போன பிறகு தான் எல்லாமே சொல்லுவானுங்க. நம்ம பிள்ளைங்க எல்லாமே அப்படி தான். என்ன ஃபிலிக்ஸு ஒன்று யாருமே சொல்லுவாங்க, அவனே செத்த போன பிறகு சொல்லுவான், நீ ஏன் கவலைப்படுற? நான் அடிக்கடி ஆண்டவர் சொல்லுவார். அப்படியா இருக்கும்போது யார்? அதுதான் எங்கள் இந்த மனோபதி அடிக்கிற சொல்கிறது. செத்து போன பிறகு அவனை பற்றி என்னத்தை சொல்லி என்ன புரிஞ்சணும்? அவருக்கு இருக்கும்போதே சொல்லணும்யா. அவருக்கு அப்போ மகிழ்ச்சியாக இருக்கும்.
பரவாயில்ல, இவ்வளோ காரியம் நம்ம பற்றி அவன் நினச்சி வச்சுக்கிறா, இவ்வளோ காரியம் நம்ம செய்ததை மறக்காமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பிறந்த நாள் வரும்போதா வயசானவங்கள வச்சு அவங்களுக்கு என்ன சொல்லணுமோ அவளை சொல்லுங்கள், இன்னும் ஒரு 10 ஆண்டு வாழ்வதற்கு அவங்களுக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும்னா, இவங்களுக்கு சேர்த்து போன பிறகு அவரை பற்றி வந்து சொல்லி இவனை பற்றி சொல்லுன்றானுங்க. எதுக்கு பிரதர்னு அடிக்கடி இருக்கும்போதே சொல்லுங்கய்யா, அவரை பற்றி சொல்லு, நல்லா தான் சொல்லு. அவருக்கு அது ஒரு வயசானவங்களுக்கு என்னவா இருக்கும், ஒரு தூண்டுதல், உற்சாகம் இருக்கட்டும். சரி கவனிப்போம். நான் அங்கெல்லாம் போகல. இப்போ நான் போய் நிற்கிற காரியம் என்னவென்றால், மோசே இருந்தார்னா சமுத்திரத்தையே திறந்தாயா. இது சாதாரண யோர்தான் தான், இது சமுத்திரம் இல்லை. என்னது இது? யோர்தான் தான். இந்த மனுஷன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. சொல்லியிருப்பாங்களா இல்லையா? நம்ம ஜனம் சும்மா பேசும், அவள் மேல ஜனம் சொல்லுவீங்களே, எது கிடைச்சாலும் அது அப்படியே பிரபலப்படுத்துகிற பிள்ளைங்க சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம் 6-7 பாருங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் ஆசாரியர்களை நோக்கி 7ஆம் வாக்கியம் 7 வாசிங்க போங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உம்மை மேன்மைப்படுத்துவேன். ஆமாம், உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டேன் மோசே. யோசுவா பயப்படாத. I brought you the shore of Jordan not to de-estimate you, I want to esteem you. உன்னை நான் மேன்மைப்படுத்த தான் இங்கே வந்து வச்சுக்கிறேன். நீ நினைக்கிற உன்னை நான் என்னையா இந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்தில் நிறுத்திட்டேன்ற எண்ணம் உனக்கு வேண்டாம். உன்னை கொண்டு நான் செய்கிறேன் என்பதை ஜனம் உணர்ந்து கொள்ளும்படிக்கு மோசையோடு இருந்தது போல உன்னோடு நான் இருக்கிறேன் என்று ஜனங்கள் அறிந்து உணர்ந்து கொள்ளும்படிக்கு இந்த யோர்தான் இடத்தில் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். பயப்படாது. பிரச்சனைகளை கொண்டு வந்து நிறுத்தி உங்களை வெட்கப்படுத்துவதற்கல்ல, தேவன் அதை தீர்த்து மக்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் காரியம் செய்தாரையா. ஆமாம், கர்த்தர் செய்தார். நீங்கள் ஜெபிச்சிங்க, நடந்துச்சு. நீங்கள் சொன்னீங்க, நடந்துச்சு. நீங்கள் செய்வாருன்னு நாங்கள் அதே மாதிரி நடந்திருக்கு என்றெல்லாம் சொல்லுகிற தெய்வ பிள்ளைகளை தான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். நம்புங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை எதிர்கால வேளையில் வல்லமின் செங்கோல் வல்லமையுடையவர் உங்களோடு இருக்கிறார். வல்லமையானதை நடப்பிப்பார். நம்புங்கள். ஒரு நாளும் அது வல்லமை குறைந்து போகவில்லை. அதனால் வல்லமுடையவர் எனக்கு மகிமையான விலை செய்வார். இது உண்மை. அதனால் மறக்காதீர்கள். இன்னும் ஒரு காரியத்தை வல்லமை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். ஏராளங்களை 62ஆம் சங்கீதம் அதன் 11ஆம் வாக்கியத்தில் பக்தன் தாவீது சொல்கிறான் பாருங்கள். தேவ பிள்ளைகளை இந்த நாளில் தேவன் ஒரு தரம் சொன்னார் ஐயா, ரைட். செகண்ட் டைமும் சொல்றார். என்ன சொன்னார்? வல்லமை. அவ்வளோதான். ஒரு முறை சொன்னார், 2வது முறை சொல்றாரு வல்லமை இருந்துதான்ப்படா. அவனை இவனு நினச்சிருக்காத. இந்த ஆட்சி நாம இப்படி பண்ணுது மத்தியில். வல்லமை உடையவர் வல்லமையானதை செய்வார். கொஞ்சம் பொறுப்பான்றார். செய்வார். புரிஞ்சிக்காமல் விட மாட்டார். புரிய வைக்காமல் விட மாட்டார். கீழே இறங்குவதற்கு முன்னாடி அவர் யார் என்பதை அறியாமல் புரிந்து கொள்ளாமல் செய்யாமல் விடவே மாட்டார் என் தேவன். நீ நினைக்கிறாய் சிறுபான்மையின் கூட்டம், ஏழையின் ஜனம் எளிதாய் நசிக்க விடலாம், அதிகாரம் கையில் இருக்கிறது இல்லையா? தேவ குடும்பங்கள் காலை வேளையில் வல்லமையானவர் சொல்கிறார், வல்லமை என்னுடையது. ஒரு தரம் விளம்பினார், 2ஆம் தரம் கேட்டேன். என்ன கேட்கிறேன்? வல்லமை என்னுடைய. பிலீவ் இன் தட். உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்கள் இருக்கிறவர் பெரியவர். அவருடைய வல்லமையானவர். அவருடைய செங்கோல் வல்லமையான செங்கோல். இதுக்கு முன்னே நான் வேலை இருக்க எனக்கு நேரமில்லை. நன்றாய் அறிந்தவள் என்பதனால நான் சொல்கிறேன். நம்ம எல்லாம் தேவனை அறிந்த கூட்டம். தேவனை அறியாதவர்களுக்கு போய் நம்முடைய வல்லமையை நம்ம இன்னும் விவரித்து நிற்கலாம். நாம் அவருடைய வல்லமையை நம்பி தான் இங்கே வந்திருக்கிறோம். அவருடைய கரத்துக்குள் கீழே அடங்கி இருக்கிறோம். நான் அவருடைய வல்லமையை குறைப்பீட பேசுகிற சத்ரு நம்மையிலே தூண்டி விடுவான். இந்த வனாந்திரத்தில் எங்கே கிடைக்கும்? ஒரு முறை ஃபஸ்ட் டைம் சொன்னீங்கன்னா கரெக்டு தான். செகண்ட் டைம் அந்த வார்த்தை சொல்கிறேன்னா என்ன அர்த்தம் பொறுத்தில்லை.
அது செகண்ட் டைம் சொன்னாங்களா? ஃபஸ்ட் டைம் ஒன்றும் புரியாமல் பேசியிருக்கலாம், தெரியாமல் பேசியிருக்கலாம். என்னையா காற்று கடல் அடுத்துக்கணும், இதெல்லாம் சாதாரண சொல்ல வேண்டியவன் ஊழியத்தில் ஆரம்பத்திலே இதை காமிச்சிட்டாரு, காற்று கடலும் அடங்குதுன்னு. அப்புறம் இது என்ன அவருக்கு ஒன்றுமே இல்லைங்க, ஈஸிங்க, அவர் பண்ணுவார் விட்றா, பசியெல்லாம் அனுப்ப மாட்டாரா சொல்ல வேண்டியவன் என்ன பண்ணுறாருன்னா, எங்கேருந்து எடுத்துக்கொண்டு வருவோம்? 200 பணம் வந்தாலும் பணத்தையே பேசினுக்கிறான் நம்ம பிள்ளைங்க. அடுத்த செகண்ட் டைம் தான் இதை சொல்கிறான், 200 பணத்துக்கு வாங்கினாலும். ஃபஸ்ட் டைம் சொல்லலை இந்த வார்த்தையை, செகண்ட் டைம் தான் பிலிப்பு சொல்கிறான், 200 பணத்துக்கு வாங்கினாலும். அந்த பிலிப்ஸ் இல்லை, இந்த பிலிப்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நேற்று கூட அவர் பிரதர் ஏதோ என் பேரை பற்றி பேசிட்டு தான் வந்திருந்தார். வேதத்தில் இருக்க பிலிப்ஸும் கிடையாது, பிலிப்பும் கிடையாது, இது பிலிப்ஸ் வேறையா, அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளைகளை, நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் யாது, இந்த பிலிப்பு கேட்குறா, என்ன கேட்குறா, 200 பணத்துக்கு வாங்கின்னு வந்தாலும் கூட இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் பத்தாது ஐயா. ஐயா அப்போ செய்தீங்களேயா, 5 அப்பம் 2 மீன் வச்சு, இப்போ எங்கிட்ட 7 அப்பம் இருக்கையா, மீன் இருக்கையா, இந்தாங்கய்யா செய்யுங்கய்யா சொல்லணும்ல. என்ன சொல்லணுங்க? அப்படி தானே சொல்லியிருக்கணும். அவனை செக் பண்ண தான் கேட்டார். இவன் என்ன சொல்கிறான், வெறும் பணத்தை பற்றி தான் பேசுகிறான். எவ்வளோ வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிற? நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போறியாம கட்டடம்? இல்லையா, நாளைக்கு இல்லையா, இந்த வாரத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம். என்றைக்கோ ஒன்று ஸ்டார்ட்டு தான், ஸ்டார்டிங் தான். அது எப்போ சொல்கிறாருலாம் இல்லை, அது யார் முன்னவரா யார் பின்னவரெல்லாம், நான் ஸ்டார்ட் பண்ணுறது உண்மை என்ன சொல்லிட்டேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணுற உண்மைங்க, அப்படின்லாம் பரவாயில்ல, எது பிரச்சனையும் இல்லை. அது நம்ம செய்ய வேண்டிய பணியை கத்திரிக்காய் செய்கிறோம், அதில் ஃபுல்லாக இவங்க வந்தால் நல்லாயிருக்கும், இவங்க வந்தால் கம்மியாகும். ஏன்டா அப்படிலாம் எதிர்பார்த்து உக்காந்துனுக்கிற நீ? நான் நேற்று கூட என்கிட்ட சொல்கிறேன், எதிர்பார்த்து நீ உக்காந்துருந்தா இப்படியே தான் களங்கட்டி உக்காந்துனுப்பேன். இறங்கு என்றால் இறங்க போகிற, அது எவ்வளோ வச்சுருக்கிறேன்னா நான் சொன்னால் அப்புறம் உங்களுக்கு சிரிப்பாக வரும், எனக்கு தெரியாது, ஆனால் செய்வார் என்று நம்பிக்கை மாத்திரம் இருக்கட்டும். இன்னும் கை கட்டின உக்காந்துட்டு என்னை பற்றி நீ என்ன பண்ணுறீங்கிற, வல்லமை பற்றி பேசினுக்கிற, ஆனால் நீயே வல்லமையை யோசிக்கலை, அதுதான் நல்லது தெரிஞ்சிச்சுன்னாரு. இல்லையா, இந்த வல்லமை கருத்துக்கு விட்டு கொடுக்குறாரு, வல்லமை கருத்துக்கு விட்டு கொடுக்குறாரு. 200 பணத்தையும் நான் நம்பலை, ஆனால் என்கிட்ட இருக்கிறத உங்கள்கிட்ட கொடுத்தனா அதை நீ வச்சு திருப்தி ஆக்கிடுவீங்க, அதுதான் தெரியும். என்கிட்ட இருக்கிறத உங்கள்கிட்ட கொடுத்துட்டா அதை வச்சு என்ன பண்ணுவீங்க, சால்வ் பண்ணுவீங்க. நான் வச்சுன்னுக்கிறேன் பேங்க்கில், அதை போட்டுனா அவங்ககிட்ட கார்டெலாம் கொடுத்தா, கிரெடிட் கார்டு இருக்குது, அது எவ்வளோ வேணால் ஸ்வைப் பண்ணிக்கலாம் என்று எதுவும் இல்லையா. பட் ஒன் திங் ஐ ஜஸ்ட் கிவன் டு யூ அது சொல்லுவோம், அதை செய்வார். 2வது வல்லமையின் செங்கோல். அவருடைய செங்கோலை பற்றி நாம் இப்போது புதிய ஏற்பாட்டில் வாசித்தோம். காலையில் எபிரேயர் நிருபம் வாசித்தோம்ல, 1ஆம் அதிகாரம் வாசிங்க, 8ஆம் வசனம். சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோல். எப்படிப்பட்ட செங்கோல்? நீதியின் செங்கோல். அநியாயம் பண்ண மாட்டாரையா, அநேக முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறார், அவர் செங்கோல் நீதியானது. போன வாரத்தில் நாம் கவனித்தோம், நியாயமானது செய்யும் தேவன் நம்முடைய தேவன். உங்கள் நியாயமான கோரிக்கையை தள்ள மாட்டார். யாரு கேட்டேன்? நான் எனக்கா கேட்டேன்? நான் அடிக்கடி கிளமெண்ட்டை கேட்பேன், ஆனால் சர்ச்சுக்கு தானே நான் வாங்கினேன், கடன் எனக்கா நான் வாங்கினேன்வா. ஆமாடா, நீ சர்ச்சுக்கு தான் வாங்கினேன், ஆனால் சர்ச்சுக்கு வாங்கினதா நீ 4 மாடி எழுப்பிட்டு சர்ச்சுக்கு வாங்கினன்ற, அதுவும் எனக்கு தெரியாது, பிரச்சனை இல்லை. ஆனால் அவன் சொல்கிற ஒரே வார்த்தை அதுதான், நான் எனக்கான வாங்கினேன். ரைட்டாப்பா. நேற்று கூட ஒரு டிவி நான் பார்த்து கொண்டு இருந்தேன், நீ அவருக்கு பிடிக்கலன்ற சொல்கிற, ஆனால் அதையாக கேட்டுக்கிறேன் என் மணி வந்து இல்லை. அவர் திரும்பி அவர் தான் சொல்கிறாரு, ஒன்று நீ உன் படிப்புக்கு வாங்கின கடை, அவர் அதான் தான் சொல்கிறாரு. எனக்கு அதில் ஏற்புடையது இல்லைன்னு நான் அடிக்கடி சொல்கிறேன். அவரும் திரும்பி அதே தான் சொல்லியிருக்கார். உன் படிப்புக்கும் உன் தேவைக்குன்னு லோன் வாங்குகிற, கடன் வாங்குகிற, ஆண்டவர் கொடுக்கறதுக்கு கடன் வாங்கிக்கூடன்றாரு. அது எனக்கு என்ன தெரியல, ஆண்டவர் சொல்கிற ஒரு சைடில் கடன் வாங்கக்கூடாதுன்றாரு. அவருடைய சட்டம் கடன் வாங்காதன்று தான் சட்டம் வருது. நீ கடன் வாங்க வேண்டியது உன் கடமை இல்லை, நான் தருவேன், ஏன் நீ கடன் வாங்கினேன்னா உங்களுக்கு என்ன தெரியும், இப்போ நடக்காமல் எப்போ கிடக்கும், நான் கட்டியிருந்தா கை கட்டியிருந்தா அது தானாக வருமா, அதனால தான் வாங்கினேன் நீ சொல்கிற. அவர் சொன்ன நீ வாங்க சொன்னேன்னு அவர் கேட்குறாரு. அவர் கேட்பார், அவர் தான் கேட்குறார். என்னையும் பார்த்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா என்னுடைய பாலிசி அப்படி தான், எல்லாத்தையும் உடச்சி போட்டு சத்துரு ஜெயிச்சிட்டான்னா நீ ஜெயிக்கலடா, திரும்பி நான் தோக்க வைப்பேன்றேன். சரி விடுங்க, அது பிரச்சனை, இப்போ என் பிரச்சனை நான் பேச வரலை. பிரச்சனை அது அவர் செங்கோல்
நீதியின் செங்கோல். நீதியுடையாய் எனக்கு யாரை செய்வா? அது உன் காலண்டே இருக்கு பொறுப்பா. நீதியின் செங்கோல், அவருடைய செங்கோல். தேவ பிள்ளைகளாகி நாம் நமது ஜீவியங்களிலே நினைவுபடுத்துகிறேன். அவர் செங்கோல் வல்லமீன் செங்கோல். 2 அவருடைய செங்கோல் நீதியின் செங்கோல். அவர் நீதி போல உலகில் இல்லைங்க. மக்கள் தான் சொல்லுவான் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். இவன் டிரான்ஸ்லேஷனில் அப்படி எழுதுனான்னு நான் நம்புகிறேன், எனக்கு தெரியல. கொள்ளையெல்லாம் இடுற கணங்களையா? அவர் கொள்ளையிட வேண்டியதுன்னா அவர் சொத்து. அது 400 ஆண்டா உழைப்பை 10 பைசா கொடுக்காமையே வேலை வாங்கினேன். தரணுமா தரக்கூடாதுன்னு நீ தானே தரணும். எவன் தருவா? ராஜா தரணும், நீ தான் மக்கள் தான் தரணும். மக்கள் வரி பணத்திலேருந்து கொடு, ஜனத்துக்கு கொடு. நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு மேல் அவர்களுக்கு என்ன தயவு உண்டாக்கும். அது அடுத்த விஷயம் நாம் படிக்க போகிறோம். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வந்த காரியம் அவர் நீதியாக தான். வாசிங்கள் 45ஆம் சங்கீதம் 45ஆம் சங்கீதம் 6ஆம் 7ஆம் வாக்கியம். தேவனே, ம் உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. ஆமாம், உன்னுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் ஆ நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. ஆ நீர் நீதியை விரும்பி நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உங்கள் தோழரை பார்க்கலும் உண்மையான பேருக்குங்கள் அபிஷேகம் பண்ணி. அதுதான் எபிரேய நிருபத்திலும் படிச்சிங்க. அந்த தீர்க்கன் சொன்ன அந்த தீர்க்கத்தை உறுதிப்படுத்துகிறார் புதிய ஏற்பாட்டில். அவர் நீதி விரும்புகிற கர்த்தர். யார் உடுத்தி எடுத்து உங்ககிட்ட கொடுப்பான்னு எதிர்பார்த்து உட்காந்துருக்காங்க. உன்னுடையதே நான் உனக்கு தரேன். உங்களுடையதே நான் வரும் வரைகள் பற்றி கொண்டிருக்கள். இதுதான் ஆண்டோடைய தர உங்களுக்கானது. ஒவ்வொரு பிறந்த ஒவ்வொரு தேவ மனிதனுக்கென்று ஆயத்தை பண்ணி அவருக்கு வச்சிருக்கிற நன்மை. வருஷத்தை நன்மையால் இப்போ 76க்கென்று உங்களுக்குன்னு ஒரு நன்மையை ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அதை பெற வேண்டியது உங்களுக்கு தான். நீங்கள் வாங்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ, என்னென்ன ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணுமோ அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நீங்கள் போட்டோடனே உங்கள் வீட்டுக்கு வந்து அது சேர்ந்துடும். பாருங்க, இதெல்லாம் அறிவிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் தானே எடுக்கணும். இல்லை 300 தராங்க, 3000 தராங்க, ஏதோ தராங்க வச்சுங்க. அப்போ அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் போய் எடுத்தால் தான் அது உங்கள் வீட்டுக்கு வரும். அப்படி தானே? அந்த ஸ்டெப்பை எடுக்காமல் வீட்டுக்கு வருமா? இது கிடக்காது, கிடப்பில் கிடக்கும். அப்போ நான் நமக்கான நன்மையை இந்த வருஷத்தில் முடிசூட்டி வச்சுட்டாரு. அதை உங்கள் தலையில் மேல் வந்து முடிசூடப்படணும்னா நீங்கள் செயலாடணும். நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு அது தானாக வந்துடும்புத. அது தானாக வரும். தானாக வராதையா. நீங்கள் செய்ய வேண்டியது செய்தால்தான் வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவை, பிறகு இதெல்லாம் கொடுங்கினார். அப்போ அதுபோல் தேவன் சில சட்டத்தை வச்சு தான் காரியங்களை செய்கிறார். ஆசீர்வாதம் வாக்குத்தத்தங்கள் எல்லாமே கண்டிஷனுக்கு உரியது. இதை வாங்கினால் அப்படி தானே சொல்கிறாங்க. ஸ்பூன் ஃப்ரீயாக கூட யாரும் கொடுப்பானா? சோப்பு வாங்க ஸ்பூன் தரானுவான்ல. 3 ஸ்பூன் 3 சோப்பு வாங்கினா ஒரு சோப் டிஷ்ஷுன்றனா 3 சோப்பு வாங்கணும்ல. அப்போ தானே அந்த சோப் டிஷ்ஷு. தேவ பிள்ளைகளை இந்த நாளின் காலையில் நீதியின் தேவன் நமக்கானது செய்ய காத்திருக்கிறார். அவர் நீதியை பிடித்து கொள்ளுங்கள். அவர் நீதியாக கேட்குற ஒரு விஷயங்கள் அநியாயமாக கேட்கல. போன வாரத்தில் நம்ம கவனித்ததில்லை. அதை நான் திரும்பி சொல்ல வரல. நான் மீண்டும் சொல்கிறேன், அவர் கேட்டது நீதியாக தான் கேட்டார். என்ன கேட்டார் உன்ட்ட? வாரத்தின் ஒரு நாளில் உயர்மிக்கு 1 மணி நேரமா இல்லை எத்தனை மணி நேரம்? எப்போ தொடங்குங்க? என்கிட்ட ஒன்று நேற்று கூட ஒரு இதை கேட்டேன். 7:30 சொல்லி இப்போ 7:45 இப்போ 8 கூட ஆகிப்போச்சு. என்னாச்சு? எல்லாம் ஊழியக்காரனே 8 மணிக்கு தான் வரான். இப்போ என்ன இது தெரில, பிரச்சனை ஆகிட்டா சரியில்ல. அதனால் சொன்னேன், நீங்கள் லேட்டாக தொடங்கினா வரோம். லேட் இல்லையா? 7லேருந்து இப்படியே போயிடுச்சு. இன்னும் லேட்டெலாம் ஆகாது. அதனால் நீங்கள் 8க்கு வாங்க. செய்தி 8க்கு தொடங்கும். செய்திக்கு 8க்கு தொடங்கும். இதில் நம்ம அதில் 8 தொடங்கினா தான் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு 40 நிமிஷம் பேசணும்னு ஆசைப்பட்றேன். இல்லை 1 மணி நேரம்லாம் பேசணும்னு ஆசைப்பட்டாலும் நமக்கு ஒரு நேரம் இருக்கிறதுனால நாம் சுருக்கிக் கொள்கிறோம். ஆனால் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயங்களை நான் வேகமாக சொல்லிவிட்டு போகிறேன். அன்புக்குரியவர்களே, நீதியின் தேவன் அப்போ நம்மக்கிட்ட கேட்ட நேரங்க. ஆனால் பழைய ஏற்பட்ட காலத்தின்படி உட்கார வச்சாருன்னா என்ன பண்ணியிருப்பீங்கன்னு நான் காலை தொடங்கி மாலை மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது உன்னால். அதுதான் அவருடைய சட்டம். நம்ம பழைய ஊழியக்காரெலாம் சொல்லுவாங்க,
அந்த காலத்துலலாம் 10 மணிக்கு போனால் 1 மணி வரைக்கும் விட மாட்டானுங்க. 1 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் இருந்தாங்க. அந்த காலத்தில் இந்த அதே விசுவாசத்தை இன்னும் வயசாகலை அந்த கூட்டம் தான் அன்றைக்கி இருந்துச்சு. இன்றைக்கி என்ன சொல்ல போகலாம், 9:30 ஆயிடுச்சு, இன்னும் இந்த மனுஷன் இழுத்துனுக்குறோம். எப்போ கத்தோலிக்க பஞ்சு நடக்கும், எப்போ நடக்கும், அப்புறம் 10 என்ன ஆகுது? தேவப்பிள்ளைகளாகி நாம் அதனால் அப்படி பழக்கி விட்டோம், பழகி ஆக்கி கொண்டோம். அதனால் ஆண்டவருக்கு தேடுகிற அந்த தேடுதலுக்குள்ளே மனப்பூர்வமாய், ஆர்வமாய், ஆசையாய், தாகமாய் அவர் நீதியை விரும்புகிறார். நீதியை விரும்பும் தேவன். அவர் நீதி இது, அவர் நேரம் இது, அவர் நேரம், என் நேரம் கிடையாது இது. எனக்குன்னு நேரம் 6 நாள் கொடுத்துருக்கிறார். அவர் நேரத்தில் நான் போய் அவரை தேடணும். நம்ம எஸ்தர் கிளாரோ கிட்ட கேளுங்களேன், டெய்லி லேட்டாக போட்டுமே போக முடியுமா கேளுங்களேன். ஆனால் இங்கே பாருங்களேன், ஆனால் இன்னும் என் பையனை மற்ற நாளில் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுறிய, மற்ற நாள் என்ன பண்ணுற, அதே பையன்தான் 6 நாளும் இருக்கிறான். இனி 1 நாள் தான் பிரச்சனை வந்துச்சு. அப்போ என்ன பண்ண எனக்கு தெரியலங்க. அந்த பிள்ளை பார்த்து நான் சொல்ல, நம்ம எல்லாரையுமே தான் சேர்த்து சொல்கிறேன். தேவப்பிள்ளைகளாக நாம் நம்முடைய ஜீவிகளில் அநேக காரியங்கள் நாம் கேட்குறோம். நீதி நாம் சாதாரண நினச்சிக்கிறோம். இல்லைங்க, அவருடைய ஆசீர்வாதத்தை தடுப்பது சத்துருடைய சதனம். என்னவென்றால் அவர் தேடினா தான் தர நிற்கிறாரு. நீ சும்மா அப்போ விட்டுரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனுக்கு அப்போ கேட்டாலும் மன்னிச்சிடுவார். இதில் ஒரு பாலிசி கொண்டு வந்துடலாம். இல்லைங்க, அவர் நீதி தவறாத தேவன். அதனால் நீதியாய் செயல்படுவோம். வாசிங்கள் 71ஆம் சங்கீதம் 16ஆம் வாக்கியம். கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமை முன்னிட்டு நடப்பேன். கர்த்தருடைய வல்லமை முன்னிட்டு நடப்பேன். உங்களுடைய நீதியை பற்றியே பெருமைப்படுகிறேன். ஆமாம், நீதியை குறை சொல்லாதீர்கள். அவர் நீதி ஒருபோதும் குறையாக பார்க்காதுங்க. நீதி குறித்து என்ன பண்ணுங்கள், மேன்மை பாராட்டுங்கள். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கட்டும். அவன் அநியாயம் செய்ய மாட்டாங்க. உலகம்தான் அநியாயம் சொல்லும். உங்களுக்கு நேர்த்தலாம் ரொம்ப அநியாயம் புதர், உங்கள் விதிப்பீடு ஆச்சு கொஞ்சமாவது அவர் தடுத்துருக்கலாம். இதை அவங்க வர வரைக்கும் அவர் ஏன் அப்படி விட்டார், அவர் அப்படிலாம் நடந்திருக்கக்கூடாது. இதெல்லாம் அநேகர் சொல்வார்கள். நமக்கு நேருகிற நிகழ்வுகளை உலகம் சொல்லும்போது அது அநியாயம் என்பார். இல்லை, அவர் என்னவோ அனுபவிச்சாருங்க, எனக்கு தெரியல. காரணம் இருக்கும் என்பது தான் நான் ஒத்துக்கொள்கிறவர். There will be reason behind that. I don't know, but God will teach me. That's I understood in my day-to-day my life. நம்முடைய ஜீவிதத்தில் தேவன் செய்வது அநியாயம் இல்லை. அவர் நீதியை குறித்து என்ன செய்யுங்கள், மேன்மை பாராட்டுங்கள். இந்த தெளிவு நமக்கு இருக்கணுன்றார். அதனால் அவருடைய நீதியை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் நீதியை செய்கிறவர் தேவன். அவர் இறங்கி அவர் செய்திருக்கும்போது நமக்கு என்ன, அவரே அதாவது போதகரும் ஆண்டவர் என்று சொல்கிற நான் இறங்கி வந்து இவ்வளோ செய்யும்போது உனக்கு என்ன பண்ணல, தாழ்மை இல்லைடாப்பா, ஆல்ரெடி புள்ளன்ற என்ன இல்லை உனக்கு தாழ்மை இல்லை. நேற்று கூட ஒருத்தர் என்ன இந்த காரெலாம் வாங்கியிருக்கிறார் இந்த ஊழியக்காரர் ஏன்ட்டுக்கிறேன், உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டேன். இல்லை தாழ்மை தானே கிறிஸ்துவுக்கே அடையாளம், கிறிஸ்தவத்துக்கு அடையாளம். எந்த காரில் போனாலும் தாழ்மை இல்லாமல் இருந்தால் என்ன பாருன்னு நான் பேசுங்கிறேன். இல்லைங்க, அது இப்படிலாம் இருக்குது. நம்ம காரியத்தில் நம்ம தாழ்மையை காண்பிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையில் உலகம் அதை நன்றாக கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவம் என்பதை எப்பொழுதுமே தாழ்மையை சிந்தையாய் அணிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை நாம் கொள்வோம். தேவ பிள்ளைகளாக நாம் தாழ்மையின் சிந்தையோடு வாழ்வோம், தொடர்வோம். ஏசாயா புத்தகம் 45ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஐசையா, சாப்டர் 45 verses 24. கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமை உண்டென்று ஆண்டவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவார். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அதான் அவர்கிட்ட வந்து சேர வேண்டிய கூட்டம் யார் இருக்கணும், என்னவா கர்த்தரிடத்தில் தான் வல்லமையும் நீதியும் உண்டு என்று சொல்லி அவனவன் வந்து சேர்ந்துருவான். இதே பைய சும்மா எனக்கு அவர் இவ்வளோ செய்தார், யோபுக்கு நடக்காததுங்க. எவ்வளோ எரிச்சல் பண்ணி அவன் தூரம் இருந்திருக்கலாம்ல. நான் சொல்கிறேன், இல்லையா, அவன் நீதி தேவன். மனைவி சொல்கிறான், போய் இவ்வளோ பண்ணிட்டாரு, சும்மா கம்முன்னு அவரை போய் கையாளுறான், போய் நான் வரலன்றான். மாமா சர்ச்சுக்கு போகலாம்,
கூப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ சர்ச்சில் எங்கே நீங்கள் கேட்பீங்க, நீ வேணா போய்க்கா, அந்த கடவுள் இப்படி பண்ணி விட்டார், அதெல்லாம் நான் வர மாதிரிலாம் இல்லை, நீ சாவிடான்னு சொல்கிறேன், நீ என்னை கூப்பிட்ற சர்ச்சுக்கு. இல்லைம்மா நான் ஜீவனோடு இருக்கிறேன், நான் போய் கத்தரை தொழுது கொள்ளணுன்றா இவன் என்ன சொல்கிறா, என்னது இந்த பிரச்சனை இல்லை, சர்ச்சுக்கா, அதெல்லாம் முடியாது. ஸோ பீப்புள் யூஸ் டு கிரிட்டிசைஸ் காட். இன்றைக்கும் உலகம் அதை தான் நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கும் உலகம் அப்படி தான் இருக்கிறது. உலகம் ஒன்றும் மாறலை, அப்படியே தான் இருக்குது. அதில் நீங்கள் தான் மாறிக்கொள்ளணும்னு நான். அன்றும் அப்படி தான், இன்றும் அப்படி தான், என்றும் அப்படி தான் இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருபோதும் அந்த உலகத்துக்கு இசைந்து போய் விடாதீர்கள் என்கிறேன். அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனாய் இருக்க முடியாது. அப்படி தானங்க சொன்னார். நாங்கள் தெரிஞ்ச சபை தானங்க, நாங்கள் புரியல எனக்கு. என்ன சொல்கிறீங்க அவனவன் அப்படின்னா? அப்படின்னா உங்கள் சிலுவை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தூக்கின்னு தான் வரணும். அது சிலுவை மாதிரி பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப பிரச்சனை. சிலுவைன்னு நம்ம அது பேசி பழகலை. சில கிராமங்கள் சில பகுதியில் பிரச்சனையும் சிலுவை என்ன பேசுவாங்க, பெரிய சிலுவை பதிலுது. ஆமாம், அதை தூக்கின்னு தான் வான்றார் ஆண்டவர். இறக்கி வச்சுட்டு வரக்கூடாது, அது தூக்கின்னு தான் வரணும். அந்த பிரச்சனைலாம் தீர்ந்த பிறகு நான் கரெக்டாக வந்துடுவேன். அது தீரத்துக்கெல்லாம் உட்காந்துட முடியாது. அது தீர்றது அப்புறமா தீரட்டும். நீ பிரச்சனையை தூக்கி கொண்டு வா, அதுதான் வாழ்க்கை, அதுதான் நீதி. அதனால தான் சொல்கிறா, அவனவன் கர்த்தருடைய வல்லமையும் நீதியும் என்ன செய்து அறிந்து சார்ந்து கொண்டு அவரை பின்பற்றுவான். ஆனால் அவர் மேல் எரிச்சலாக இருக்கிறவன் தான் என்னவாவான்? வெட்கப்படுவான். அவர் மேல் எரிச்சலை தூண்டி விடுவாங்க சத்துரு. சத்துருடைய பெரிய வேலை அதுதான், அவருடைய தந்திரமும் அதுதான். என்ன பதில் செய்கிறாரு, நான் என்னத்த பெருசாக கேட்டேன் என்று அவர் ஏதோ செய்யாதது போல, அவர் ஒன்றுமே நமக்கு எதுவுமே செய்யாதது போலவே ஒரு காட்சியை அமைக்கிறான் பாருங்க. அவன் அன்றும் ஏதேன் தோட்டத்தில் அதுதான் செய்தான், என்றும் நம்முடைய குடும்பங்களை தான் செய்வான். தேவ பிள்ளைகளாகி நாம் நமது வாழ்வில் மறந்துடவே வேண்டாம். என் அன்புக்குரியவர்களே, தேவ பிள்ளைகளை, அவர் நீதியின் செங்கோல் கீழ் நீதி செய்வார் என்று காத்திருங்கள். சீக்கிரத்தில் நியாயம் செய்வார், சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். தேவ பிள்ளைகளை, மூன்றாவதாக எஸ்தரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம். இங்கே ஒரு மனிதனை பற்றி பேசுகிறோம். 2ஆம் வாக்கியத்தில் படிக்கிறீர்கள். தெரியும் ராஜா, அந்த ராஜா எஸ்தருக்கு செய்தவர். எஸ்தர் புத்தகம் 5:2. அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததுனால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினால் வந்து அதை தொட்டார். இதுதான் நிகழ்வு. இது நமக்கு நல்லா தெரிந்த கதைன்னு சொல்ல, கதை இல்லை, இது சம்பவம். பைபிளில் எதுவுமே கதை இல்லை. அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், நான் பைபிள் கதை சொல்கிறேன் வான்னு சொல்லாத, பைபிள் நடந்த நிகழ்ச்சி சொல்கிறேன்னு சொல்லுவேன். இதில் கதையெல்லாம் காவியமும் இல்லை, எல்லாமே நிகழ்ச்சிகள். எதுவுமே ஸ்டோரி கிடையாது. ஸ்டோரின்றது கற்பனை, இது எல்லாமே நிகழ்ச்சி. நான்லாம் அந்த காக்கா பாட்டி வடை கதையை நிறையவே எழுதியிருக்கிறேன், கதாசிரியர் தாங்க நான், நிறைய எழுதியிருக்கிறேன். அது கதை நிறைய அவன் சொன்ன கதை மாதிரி இல்லை, இந்த கதை பெரிய கதையாக இருக்கும். அப்படிலாம் இருக்குது. என்ன கதை எல்லாம் நரி கேட்ட உடனே காக்கா வாயிலேருந்து வடையை காலில் விஷ்ணு பாட்டு பாடுச்சு. இதெல்லாம் எழுதிக்கிறாங்க, பாட்டுலாம் நிறைய சொல்லுவாங்க. அந்த காலத்தில் காக்கா வடை வந்துச்சுமா, இதெல்லாம் வந்துங்க. இப்போ நான் சொன்னது என்னவென்றால், என்ன படிச்சுருக்கிறோம் தாயே, இந்த கதையில் இது நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு நிகழ்வு. எஸ்தர் சொல்கிறா, ராஜா கூப்பிடாமல் உள்ளே போகக்கூடாது ஐயா, இது சட்டம். என்னை இது வரைக்கும் அவள் கூப்பிடல, நான் ராஜஸ்திரி தான். அவன் தன்னுடைய வளர்ப்பு தந்தைகிட்ட சொல்கிறா, நீ நினைக்கிற அரண்மனையில் இருக்கிறதுனா நீ தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறியா, உன்னால் இல்லை, உன்னையே சாவ, உன் குடும்பம் அடியோ மறந்துடாது. அதில் அவனும் சேர்ந்தவன் தானுங்க சொல்லிட்டான், தைரியமாக சொல்கிறான். தான் நீ இதுக்கு தான் இருக்கிற, நீ அப்போ சொன்ன, நான் செத்தால சாகிறேன், நான் போயிடுறேன் நிற்கிறேன்றான். கூப்பிடாமல் அரண்மனைக்கு போனவன் எவனாக தான் தலை விட்டுருவார், சட்டம் தான். அது ராஜஸ்திரி, அந்த ஸ்திரீ வசந்தி போனால அப்படி தானே, வஸ்தியா வஸ்தி ரைட். அப்போது இங்கே
போகலங்க, அவர் ராஜ்யத்துலேருந்து இட்டாங்களே, இதே தான். தலை வெட்டினா கூட தள்ளி விட்டுருவோம், ஏன் வந்தால் திரும்ப போய் எடுத்து அடுத்தது வேற ஒன்று பண்ணக்கூடிய. ஏன்னா ரெடியாக நிற்குதான், அவ்வளோ படிச்சிருக்கலாம் புதுக்கத்தை திரும்பி சேர்க்குறாங்க. இன்னும் கன்னி மாடு இருக்கல. எஸ்தரை கண்டுபிடிச்சிட்டானுங்க, ராஜஸ்திரி ஆகிட்டாங்க. ஆனால் ஆண்டாண்டா கன்னி மாடத்தில் பெண்களை வந்து சேர்த்துன்னு இருக்கிறான். என்னத்துக்கு நான் சேர்க்குறீங்கன்னு தெரியல எனக்கு. நான் படித்தேன், எனக்கே ஆச்சரியமாக என்ன பண்ணிங்கிற ராஜஸ்திரி ஆகிட்டாவ, இதுக்கப்புறம் என்னத்துக்கு இவனுக்கு தேடிங்கிறான்னா அது அவங்க வழக்கமாக போயிடுச்சு. அது வேலை, அவங்க வேலை. அது சரி விடுங்க. இப்போ நான் வந்து சொல்கிற காரியம் தயை உள்ள பொற்செங்கோல். என்ன செங்கோலா? அப்படி தானே படிச்சிங்க? தயை உள்ள செங்கோல், பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினார். தயை பொறுத்தவரின் தேவன். அவர்கிட்ட போனீங்கன்னா அவர் தயை நீட்டி வாருங்க. அவர் செங்கோலில் தயை இருக்கு. இவனுக்கே தயை இருக்குண்ணா, தரியுக்கே தயை இருக்குண்ணா. என் ரட்சகர் அப்படி செங்கோலில் தயை மிகுந்தவர், அவர் தயைக்கு பெருத்தவர். அப்படி தானே படிக்கிறீங்க? ஒரு தயை பெருத்தவர். 52 ஏசாயா 8ஆம் வாக்கியத்தில் தயை பெருத்தவர். அவர் இஸ் ஃபேவர். அவர் தயை நான் நிற்கிறேன். அவர் தயை பாராட்டியதினால் நான் வாழ்கிறேன். அவர் தயவினால் நான் சுகமாயிருக்கிறேன். இதுதான் யோபும் சொல்வான். ஆண்டுடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய வாழ்வில் நினைவுபடுத்த நான் விரும்புகிறேன். என் அன்புக்குறையில் அவருடைய தயவு அவருடைய பராமரிப்பினை பாதுகாத்திருக்கிறது என்று அடிக்கடி சொல்வார். அவன் வியாதியில் தான் கிடக்கிறான். அவன் தான் சொல்கிறான் 10ஆம் அதிகாரம் வீட்டில் போய் படிச்சுங்க. தயப்பார் அவருடைய தயவினால் நான் பராமரிக்கப்பட்டு இருக்கிறேன் என்பார். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் இந்த காலவேளையில் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால். பேதுரு கேட்குறாரா? 1 பேதுரு 2:1. என் கையில் நேரம் இல்லை, அங்கெல்லாம் போகிறதுக்கு நேரம் இல்லை. கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால். பவுல் பிலிப்பியரோடு சொல்கிறார் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்தில், அவர் தயை நீங்கள் ருசித்ததுண்டானால். இதுதான் ஆண்டவர் தொடர்ந்து கேட்கிறார். அவர் தயவுள்ள செங்கோலை உங்களுக்கு நீட்டி இருக்கிறாருங்க. ஆண்டோட பிள்ளைகளை எத்தனையோ குடும்பத்துக்கு தயவு இல்லை, நமக்கு இறங்கி இருக்கிறார். எத்தனையோ படித்தவனுக்கு வேலை இல்லை, எத்தனையோ பணம் படித்தவனு கையில் காரியம் செய்ய முடியல. நம்ம செய்திருக்கிறோம். என்கிட்ட எல்லாம் இருக்குது, ஆனால் என்னால் முடியல என்று சொல்கிறவர்கள் இந்த உலகில் இருக்க தான் செய்கிறார். ஆனால் கர்த்தர் நம்முடையக்கும் நம் குடும்பங்களுக்கும் நம்முடைய சபை தேவ பிள்ளைகளுக்கும் அவர் செய்திருக்கிற தயவு பெரியது. செய்திருக்க தயை பெரியது. இதை நினைவில் வைக்காமல் மறக்காமல் போகவே வேண்டாம். தேவ பிள்ளைகளாகி நாம் தயை ருசித்த குடும்பங்கள், அப்படி தயை ருசித்த குடும்பங்கள் நாம். தயையின் செங்கோலை பெற்றவர்கள். வாசிப்போம் 20ஆம் சங்கீதம் 2ஆம் வாக்கியம். தேவ பிள்ளைகளை 20ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். தேவ ஒரு பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்ன வரும்? அங்கே ஆதரவு. சியோன்லேருந்து வருகிறதெல்லாம் நம்ம பேசலை. நாம் நிறைய விஷயம் இருக்குது. இங்கே சியோனிலேருந்து என்ன வருதான்? ஆதரவு. அது சியோனிலிருந்து செங்கோல் வந்ததில்ல. அந்த செங்கோல்லேருந்து என்ன வரும்? ஆதரவு வரும், தயவு வரும். யாரும் உங்களுக்கு இல்லைன்னா ஆண்டவருடைய தயவு இருந்தால் போதும்னு சொல்லுங்கள். பின்னால் யார் பதில் இருக்கிறா? யாரும் இல்லை, கர்த்தர் இருக்கிறாரா போதும் என்று சொல்லுங்கள். அந்த தயவுக்கு மிகுந்தது வேறு ஒன்றும் இல்லை. அவள் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அவர் தயவோடு நாம் நிற்போம். அவர் தயவு ஒன்று போதும் என்று சொல்லுங்கள். யார் தயவும் நாம் போய் நிற்க வேண்டியதில்லை. அவர் தயவாய் இறங்கினார், எல்லாரோட தயவு நம் பக்கம் வந்து சேரும். அது நிச்சயம். இதை உணர்ந்த குடும்பங்களாய் நிற்போம். அவருடைய ஆதரவினால் நாம் பராமரிக்கப்பட்டவர்கள், அவருடைய ஆதரவினால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அவருடைய ஆதரவு தான் நம்மை மட்டும் நடத்தி இருக்கிறது, இனியும் நடத்தும். என் கை பிரயாசம் இல்லை, அதெல்லாம் இல்லை. கர்த்தர் காரியம் செய்யலாம். என்ன ஆண்டவருக்கு இல்லை. ஒரு பில்டர் வந்து என்கிட்ட பேசக்கூடாது. நீங்கள் அவங்க நினைக்கிறாங்க என்கிட்ட பணம் இருக்குது, அது இருக்குது நினச்சி எல்லாம் சொல்கிறாங்க. இது பணம் தான் முக்கியம் என்றது போல் நடந்து கொள்வதை நான் பார்க்குறேன். நம்போது அவர் சொன்னார், பணம் சம்பாதிக்க அவர் தானே தயவு பாராட்டினார். அது எப்படி நான் மறக்கும்? பணம் சம்பாதிக்கிறதுக்கு யார் தயவு பாராட்டினார்? அவர் தயவு பாராட்டினார். நான் படித்தேன் அதனால் வேலை வந்தேன் இல்லை. அது படித்தவன் எத்தனை பேர் இன்னும் டீ ஆக்கினுக்கிறான். உங்கள் அரசு என்ன சொல்லுது? பகோடா செய், அதுவே வேலை தானே. ஏன்னா படித்தவனா பகோடா ஊற்றினுக்கிறான்னா பகோடாவை செய்யறதே வேலை தானேங்க, செய்யட்டுமேன்றான். அப்படி தான் இருக்குது உங்கள் அரசு மத்தியில். அதனால் அவர் நமக்கு தயவு பாராட்டி, அவர் நமக்கு இரக்கம் பாராட்டி ஒரு வேலையை கொடுத்து அவர் உயர்த்தி இருக்கிறார்னால் அவர் தயவு ருசித்தவர் என்பதை
மறந்துட வேண்டாம், அவர்தான் என் தேவன் என்று சொல்வதில் உறுதிப்பாட்டோடு நில்லுங்கள். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். தேவ பிள்ளைகளை வாசித்தோமே, என்ன வாசித்தோம்? 110 2 தானே வாசித்தோம். மீண்டும் வாசிக்க பார்க்கலாம். உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துக்களின் நடுவே ஆளுகை செய்யும். செங்கோல் என்றாலே என்னது? ஆளுகை. அது என்னங்க? செங்கோல் என்றால் ஆளுகை. ஆளுகை என்றாலே அதிகாரம். அந்த செங்கோலுக்கு அதிகாரம் இருக்கு ஐயா. மோசின் கோலுக்கே அதிகாரம் இருந்துச்சு இல்லை? சும்மா நிற்க மோச கவலை நீட்டுறாப்பா, நீட்டுறான்ற நீட்டின உடனே என்ன நடக்குதுன்னா அவனே பயப்படுறான். சமுத்திரம் பிரியுது ஐயா. இந்த கோல் வைத்து தான் எகிப்தில் அத்தனை அற்புதம் செய்தான். அவனுடைய கோலுக்கே, வெறும் கோலுக்கே மோசின் கோல் இப்போ என்ன கோல் ஆயிட்டு? தேவனுடைய கோல் என்று அழைக்கப்பட்டது. மோசின் கோல் என்ன கோல் என்ன அழைக்கப்பட்டது? தேவனுடைய கோல் என்று அழைக்கப்பட்டது. இந்த செங்கோல், தேவனுடைய செங்கோல், சீயோனில் இருந்த செங்கோல் வல்லமையுடையது மாத்திரமல்ல, நீதியுடையது மாத்திரமல்ல, தயன் செங்கோல் மாத்திரமல்ல, அந்த செங்கோல் அதிகாரம் இருக்கு. அவருடைய அதிகாரத்துக்கு கீழே அந்த வல்லமைக்கும் அதிகாரத்துக்கும் ரெண்டும் சம்மந்தம் இருக்குண்டா, அது வல்லமை என்பது அவருடைய கிரியை, அதிகாரம் என்பது அவருடைய செயல்பாடு, அத்தாரிட்டி. அவருக்கு மிஞ்சினது ஒன்று இல்லை, அவர் அதிகாரம். அவர் தான் அதிகாரி, என் வாழ்க்கைக்கான அதிகாரி என்று சொல்லுகிறோமே. இந்த நாளில் நாம் பாடித்தோம். வாசிங்கள் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியம். அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. எல்லாம் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கு. மேலே கீழே ரைட்டு லெஃப்ட்டு எதுவுமே. இந்தியாவில் ஆட்சி செய்கிறான்னா அவன் இந்தியாவில் தான் முடிஞ்சிச்சுல. நம்ம தமிழ்நாட்டில் பிரதமர் நீங்கள் முதல்வர்னா இவர் இங்கே ஒண்டி தான், அங்கெல்லாம் ஒன்றும் பண்ண அடுத்த மாநிலத்தில் போய் எதுவும் தலையிட வேணா. இவங்க மாடலில் காப்பி அடிக்கலாம், ஆனால் அவர் போய் நான் செய்கிறேன்னு சொல்ல முடியாது. அதுபோல் இவர் அப்படி இல்லைங்க, எல்லாமே அவர் கீழ்பட்டு இருக்கிறது. சகலமும் அவருக்கு நண்டும் அவருக்கென்றும் அவருக்கானதும் ஆனது. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்துடையவர்கிட்ட தான் நாம் இருக்கிறோம். இந்த உலக அதிகாரத்தை பற்றி நாம் பயப்பட வேண்டியதில்லைங்க. உலக அதிகாரம் சொல்லுது, சொல்லாத என்னத்தை சொல்லாத, வேனை தூக்கிட்டு போயிட்டு பேசாத அப்படிலாம் சட்டம் போட்டான் வட இந்தியாவில். வீட்டு கூட்டமே நடத்தக்கூடாதுலாம் சட்டம் அமுலுக்கு வந்துட்டுருக்கு. நமக்கு தான் தெரியல. நமக்கு ஆண்டவர் சுதந்திரமாக கொடுத்துருக்கிறார் தமிழ்நாட்டை என் இந்தியாவில் அதிகமாக ஆண்டவர் நேசித்திருக்கிறார் என்பதை நன்றாக அறிந்திருக்கிறேன், உணர்கிறேன். தேவ நேசம் இந்த தமிழ்நாட்டில் இருந்ததுனால தான் இந்த தமிழ்நாடு இவ்வளோ முன்னோட்டமாக இருக்கிறது. இன்றைக்கி தான் நம்ம மோடி பேசுகிறாரு, எல்லாருக்கும் நான் ஆட்சிக்கு வந்தால் குழாயில் டேப்பில் தண்ணி வரும்ன்ட்டு. எப்போ வந்துச்சியா எங்கள் குழாக்கெல்லாம், எங்கள் குழாக்கெல்லாம் எப்பயோ வந்துச்சு. நீ என்னத்தான் பேசினுக்கிறேனே தெரியலையே. என்னையே சொல்கிற, எங்கள் நெய்வேலியில் அப்படி ஓடின்னு கிடக்குது பாட்டுன்னு குழா திறந்து விட்டு கலக்கிறாங்க அவங்க. நீ என்ன சொல்கிற, இப்போ தான் டேங்க் வருதுன்ற. தேவ பிள்ளைகளை மறந்து போக வேண்டாம், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் நாம். என்னாக 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம். தேவ பிள்ளைகளை மறந்துட வேண்டாம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமாயா, உணர்ந்து சொல்கிறார். வயது நாட்கள் எல்லாத்தையும் சவரித்துட்டு மக்கள்கிட்ட சொல்கிறான், ஆலயத்தை கட்டுவான் என் பல்ல, நீங்கள் அவனுக்கு துணையாக நில்லுங்க. நான் என்னுடையதை கொடுத்திருக்கிறேன், இன்னும் அதிகமாக கொடுத்திருக்கிறேன், ஜனங்களும் கொடுத்திருக்கிறார்கள். அப்பொழுது எல்லாம் வைத்து அவன் ஜெபம் பண்ணி சொல்கிற ஒரு காரியம்தான் ஆண்டவரை பற்றி அவன் சொல்லுகிறான். ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் ஆளுகிறவர் ஐயா. இந்த ஆளுகை உம்மால் கூடும் மேன்மைப்படுத்த முடியும், தாழ்த்தும். இப்படிப்பட்ட நேபுகாத் நேச்சாரியை என்ன பண்ணாரு? புல்லு சாப்பிட்டுக்கிறாங்க.
ராஜா ஆனால் எனக்கு இந்த மூளைக்கு புரியவே இல்லைங்க இன்னும் கூட. நம்மளே ஒரு பிள்ளை கொஞ்சம் சிக்கானா எங்கெல்லாம் போகிறோன்றீங்க இல்லை, அந்த டாக்டர் நல்லா இருக்கணும், அந்த டாக்டர்கிட்ட போகிறோம், இந்த டாக்டர்கிட்ட போகணும், அந்த டாக்டர்கிட்ட போகிறோம். ஏன்னா எப்படியாவது ஒன்றுங்க நல்லா ஆகணுங்க, அதானுங்க தேவை. நம்ம பேச போகிறோம். இவர் ராஜாங்க, எத்தனை வைத்தியம் பார்த்துருப்பானுங்க. என்ன ராஜா இது புல்லிஸ் ராஜானா புல்லு இல்லை, புல்லு தான் எடுத்து சாப்பிட்றான். அதுவும் எப்படி சாப்பிட்றான்னா கையில் கூட எடுத்து சாப்பிடல, வாயில் மாடை போல புல்லை மேய்ந்தால். அப்படி தான் படிக்கிறீங்க. அப்போ அவனுக்கு வைத்தியம் பார்க்குற ஆள் இல்லையா? எனக்கே புரியல. 7 காலங்கள் என்ன எவ்வளோ தெரியலன்னு சொல்லுவாங்க. 7 காலங்கள்னா ஒரு ஆண்டுக்கு எத்தனை காலம் சொல்லுவீங்க பொதுவாக? 3 காலமா 4 காலமா? அப்போ 3 காலமா? இல்லை 3 காலம் தானே சொல்லுவீங்க. எனக்கு நான் படிக்கலப்பா சொல்லுங்க. 3 காலம். அப்போ 7 காலம்னா 2 ஆண்டா இல்லை 2 கால ஆண்டா? தெரியல. 7 காலம்ட்டாரு. இல்லை அப்போ ஒரு ஆண்டில் 2 ஆண்டு 2 ஆண்டு அப்படி தான் கிடக்குறான். அத்தர் இறங்கின உடனே செய்தாயிட்டான். என் புத்தி எனக்குள்ளே வந்தது, நான் மீண்டும் ராஜ்யமேன்மை வந்தது, என்னை மக்கள் திரும்பி தேடி வந்தார்கள். 4 அதிகாரம் வீட்டில் போய் படிங்க. அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். எவரையும் மேன்மைப்படுத்தும் தாழ்த்தும் அவரால் ஆகும். ஆனால் வி ஷுட் சரண்டர் அவர் செல்ஃப். அவருடைய அதிகாரத்துக்கு மேல் கீழ்ப்பட்ட ஜனம் நாம், அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் நாம், அவருடைய அதிகாரத்தை ருசித்திருக்கிற குடும்பங்கள் நாம். என் குடும்பத்தில் அவருடைய அதிகாரம் இருக்கையா, அவருடைய அதிகாரத்துக்கு தான் நாங்கள் பயப்படுறோம் இல்லாமல் வேறு எதுவுமே இல்லை. அவரால் கூடும். அவருடைய அதிகாரம் அவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறோம். அவருடைய ஆளுகை பற்றி பேசுவதற்கு என் கையில் அதிக நேரம் இல்லை. கடைசி ஒன்றை வார்த்தை நாம் முடிக்கப் போகிறோம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 25 வசனம். 1 Corinthians chapter 15 verses 25. எல்லா சத்துருக்களையும் எல்லா சத்துருக்களையும் அவர் பாதத்துக்கு கீழ் ஆக்கி போடும் வரைக்கும் அவர் என்ன செய்யணுமா? அவர் ஆளுகை அது வரைக்கும் இருக்கும். இனிமே தான் ஆட்சி செய்ய போகிறான்னு நம்மால் சொல்லினுங்கிறா. எனக்கு தெரியாது. அதெல்லாம் இப்போ வராரு, ரகசியமாக கூட்டின்னு போவார், பூமியை வச்சு எல்லாரையும் ஆளுகை செய்வார். அவர் ஆளுகையில் தான் இருக்கிறார்ன்றார் வேதம். அவருடைய ஆளுகைக்குள் தான் நாம் இருக்கிறோம். சகலத்தையும் அவருடைய பார்த்து கீழாக்கி போடுவார். இவங்கெல்லாம் மாறுவாங்களா? வித மாறுவாங்க ஐயா. அந்த நம்பிக்கையோடு தான் இருக்கிற வார்த்தனை மட்டும் தான் சொல்லு. எல்லாரும் பார்த்து கீழே வந்து விழணுமா? அதை நீ பார்க்கணும். பார்ப்போம். இந்தியா முழுமையாய், இந்த தேசம் முழுமையாய், என் தேசத்தில் நான் பார்க்கிற எல்லா ஜனமும் இயேசுதான் தேவன் என்று சொல்லும் ஒரு நாள் வரும். அது நிச்சயமாய் நிறைவேறும். அதனால் ஆண்டுடைய பிள்ளைகளை மறந்து போக வேண்டாம். ஒன்று நான் சொன்னேன், செங்கோல் என்றால் அவருடைய செங்கோல் வல்லமையின் செங்கோல், நீதியின் செங்கோல், தயவுள்ள செங்கோல், அதிகாரத்தின் ஆளுகையின் செங்கோல். அவர் அந்த அதிகாரத்தின் ஆளுகைகள் என்னை ஆட்கொண்டவர். அவர் என்னை ஆளுகிறவர். அவர் தான். இந்த உலகம் உலக காரியம் என்னை ஆட்கொள்ளக்கூடாது. எதுவாக இருக்கட்டும் அவர் தான் எனக்கு என்று சொல்லும் உரிமைக்குரியவர்களாய் வாழ்வோம். பேருக்கானவர்களாக இருக்க வேண்டாம். வெறும் வார்த்தையோடு நின்று விட வேண்டாம். அவருடைய ஆளுகையில் நான் இருக்கிறேன். அவருடைய ஆளுகையை நான் ருசித்திருக்கிறேன். அவருடைய அதிகாரத்தை என் குடும்பத்தில் என் வாழ்க்கையில் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். அவர் அதிகாரத்துக்கு மிஞ்சி எதுவுமே நடக்காது. அவர் அனுமதிக்காமல் எந்த தீமையும் என் வாழ்வில் வந்து நேரிட போவதில்லை. அவர் எனக்கு போதுமானவர். அவர் வல்லமை நான் நம்புகிறவன், தயை நான் நம்புகிறவன், நீதியை நான் நம்புகிறவன், அவருடைய அதிகாரத்தை நான் நம்புகிறவன் என்று சொல்லி அவருக்கு உட்பட்ட ஜனமாய் வாழ்வோம். கர்த்தர் தாழ்ந்த வார்த்தையை ஆஸ்வதிப்பாராக.